தான். அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறதுனால ஹவுஸ் கீப்பிங் வேலை, டிரைவர் வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு, வீட்டு வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வருமானமே பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 5000, 6000 தான் கிடைக்கும். அதையே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 5000, 6000 கட்டி ஒரு கோச்சிங்ல சேர்க்கணுன்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து வசதி கிடையாது. அப்போ திறமைகள் நெறைய இருக்கு எல்லா குழந்தைங்ககிட்டயும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு பார்க்கும்போது, ஒரு குழந்தைகிட்டயும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ திறமைகள் இருக்கு. ஆனா அந்த திறமைகள வெளியில கொண்டுன்னு வர்றதுக்கு இல்ல. அப்பதான் யோசிச்சு, சரி இந்த பயிற்சியாளர்கள் கிட்டலாம் நம்ம முதல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பயிற்சி நடத்துறவங்க கிட்டயும் போய் போய் பேசணும். இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளவு டேலண்டா இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, கேட்டு ஒருத்தர்கிட்டயே பேசி, இப்ப பாத்தீங்கன்னா விங்ஸ்ன்னு ஒரு அகாடமியில வந்துட்டு நமக்கு பேட்மிண்டன் வந்து குழந்தைங்க 28 குழந்தைங்க இப்ப ஃப்ரீயாவே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைங்களுக்கு அவங்க மத்தவங்க கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா மந்த்லி 5000 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனா எங்க குழந்தைங்களுக்கு, எங்க ஊர் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி தராங்க. 28 குழந்தைங்க இன்ட்டு 5000 போட்டு பாருங்களேன் மந்த்லி. அவ்வளவு காசையுமே அவங்க ஃப்ரீயாவே அதை பண்ணி தராங்க. இதே மாதிரி கிரிக்கெட்லாம் நம்ம இங்க இருந்து அண்ணாந்து டிவில பாக்குற ஒரு விஷயம். அதுல போகணும் இல்ல அட்லீஸ்ட் அதுல விளையாடணும் அப்படின்ற ஆசை கூட நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். அதையுமே நம்ம பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் வசதியான குழந்தைங்க தான் அந்த கோச்சிங் எல்லாம் போவாங்க. அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர்கிட்ட பேசி இப்போ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 குழந்தைங்க அதுலயுமே வந்து நம்ம பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. சைக்கிளிங் பாத்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க இப்ப போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பேட்மிண்டன் போறாங்க, சைக்கிளிங் போறாங்க, கிரிக்கெட் போறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அதுக்கு அதை சார்ந்த பொருள். இப்ப சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா சைக்கிள் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஹெல்மெட், கால்ல போடுறது, கையில போடுறது, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான அதுக்கான தேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துதான் இப்போ அந்த குழந்தைங்க வந்து பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. முதல் முறையா நம்ம ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா பரதநாட்டிய பயிற்சியுமே கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு மேம் வந்துட்டு இப்போ நமக்கு ஃப்ரீயா கோவில்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கம்மிங் ஜோன் வந்து இப்போ கர்நாடக மியூசிக் அதுவுமே சொல்லி தர போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுலயுமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. என் ஊர் குழந்தைங்க எல்லாத்துலயுமே முன்னுக்கு வரணும். எப்படியாச்சும் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ஒரு குழந்தை முன்னாடி வந்துட்டான் அப்படின்னா கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க வந்து தவறான வழிகளுக்கு போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணுத்துல வந்து அந்த குழந்தைய புகுத்திட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை அதை குறிச்சு வெளியில வந்துட்டே இருந்துருவாங்க. அப்ப அவங்க தவறான பாதைகள்ல போறது கொஞ்சம் நம்மளால தடுக்க முடியும். அந்த சிந்தனைகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதால இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கையில எடுத்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நாங்க இப்போ அவங்க எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தனியார் பள்ளி மாணவர்களும் அரசு